ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் கோயம்புத்தூர் ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய 2 இளைஞர்கள் தங்களோட விடுமுறை நாட்களை நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம்னு ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க ஸ்டே பண்ணும்போது அந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு கொடூரமான வனரஜி கிட்ட மாட்டிக்கிட்டு, அதாவது ஒரு துஷ்ட ஆன்மா, அதுகிட்ட என்னென்ன அசம்பாவிதத்தை சந்திச்சாங்க, மேலும் அந்த இளைஞர்கள் உயிரோட வீடு திரும்பினாங்களா இல்ல இறந்து போனாங்களான்ற அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட திருளியும் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ இதுவரைக்கும் நீங்க பார்த்த வீடியோக்களை விட பயங்கர சுவாரஸ்யமாகவும் அமானுஷ்யமாகவும் இருக்கும். ஸோ இதயம் பலவீனமானவர்கள், ஹார்ட் பேஷண்ட் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபைங்காக இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்குங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய சம்பவம் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2010ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய வினோத், மகேஷ்ன்ற 2 இளைஞர்களுக்கு தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை வினோத்ன்ற நபர், அதாவது நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் நடக்கும்போது இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு 25 வயது இருக்கும். திருமணம் ஆகாம தான் இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு அங்க பிஜியில் தங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த வினோத்தும் மகேஷும் வேற வேற ஊர்ல இருந்து வந்திருந்தாலும் இணை பிரியாத நண்பர்களா தான் இருந்திருக்காங்க. 2 பேரும் சாப்பிட்றதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரே பெட்ல தான் தூங்குவாங்க. அந்த அளவுக்கு அவங்க நட்பு ரொம்பவே நெருக்கமா இருந்திருக்கு. பொதுவாகவே இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற நபர்களுக்கு ரெஸ்ட்ன்றதே ரொம்ப கம்மி. அதுலேயும் இவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஒர்க்லோடு ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. அதனாலே இவங்க லைஃபு ஒரு இயந்திர வாழ்க்கை மாதிரியே மாறி இருந்துச்சு. லேட் நைட்டில் தூங்குறது, டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது. எப்போதும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இதனாலே வீக் எண்டில் எங்கேயாவது போய் ஜாலியாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதே வாடிக்கையாக வச்சுருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் அவங்க வேலை செய்கிற கம்பெனியோட எம்டியோட மகனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுச்சு. அந்த திருமணத்துக்காக எல்லா ஸ்டாஃபுகளுக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து கம்பெனி ஒரு 3 நாள் லீவ் விட்டுருந்தாங்க. அப்படி அந்த கல்யாணத்தை பொள்ளாச்சியில் வச்சிருந்தாங்க. கம்பெனி 3 நாள் லீவுன்னு சொன்னதும் ஸ்டாஃபுகள் எல்லாரும் பயங்கர சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்ல இருந்து ஒரு 3 நாள் விடுதலை கிடைக்க போகுதுன்னு எல்லாரும் சந்தோஷத்துல இருந்தாங்க. அன்று இரவு வினோத்தும் மகேஷும் இரவு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு பிஜிக்கு வந்திருக்காங்க. அப்போ மகேஷ் என்ன சொல்றாருன்னா, டே வினோத், 3 நாள் லீவு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம சொந்த ஊருக்கு போய் ஒரு 3 நாள் ரெஸ்ட்டை போடலாமான்னு கேட்டிருக்காரு. அப்போ வினோத் என்ன சொல்றாருன்னா, டேய் 3 நாள் லீவ் இருக்கு, எங்கேயாவது அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் டூர் போனோம்னா மைண்டு நல்லா பிரிஸ்கா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த செயற்கையான வாழ்க்கை, வாகன இறைச்சல், பொல்யூஷனு இதெல்லாம் இல்லாம இயற்கையான சூழல்ல மூலிகை காத்து, நேச்சர் அட்வென்ச்சர், நேச்சர் சவுண்ட்ஸ்னு இந்த மாதிரி சூழல்ல தங்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மகேஷ், சரிடா அந்த மாதிரி இடம் எங்கடா இருக்குன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வினோத் என்ன சொல்றாருன்னா, டேய் நம்ம எம்டி பையன் கல்யாணத்துக்கு பொள்ளாச்சிக்கு போறோம்ல, பொள்ளாச்சியில இருந்து வால்பாறை 1 ஹவர்ல போயிடலாம். போற வழியில அட்டக்கட்டி ஃபாரஸ்ட்னு ஒரு அட்வென்ச்சர் பிளேஸ் ஒன்று இருக்கு. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள டென்ட் போட்டு 2 நாள் ஸ்டே பண்ணோம்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. வினோத் இந்த மாதிரி சொன்னதும் மகேஷுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. டேய் சூப்பர்ரா மச்சி, இப்போ நீ சொன்னதும் எனக்கும் அந்த மாதிரி அட்வென்ச்சர் ட்ரிப் போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடான்னு சொல்லியிருக்காரு. ஓகேடா, இந்த லீவை நல்ல மெமோரபிளா ஏதாவது ஒரு லொக்கேஷன்ல போய் ஜாலியா ஃபன் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்த ஒரு முடிவு தான் அவங்க 2 பேரோட லைஃப்ல அமானுஷ்ய அலை அடிக்க போகுதுன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அன்று இரவே அந்த ட்ரிப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. டார்ச் லைட்டு, எமர்ஜென்சி லைட்டு, கேமரா,
பக்கத்து பிஜியில் இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட டென்ட் ஒன்று கடனாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. மேலும் 2 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு படுக்கையில் வந்து படுத்திருக்காங்க. ஆனால் அந்த ட்ரிப்புக்கு போகிற எக்ஸைட்மெண்ட்னால அவங்களுக்கு தூக்கம் கூட வராமல் இருந்திருக்கு. அவ்வளோ ஹாப்பியாக அந்த ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில் பொழுது விடிஞ்சதும் வினோத் என்ன சொல்கிறாருன்னா, டே மகேஷ், என்னோட பைக்கை மட்டும் எடுத்துக்கலாம்டா, 2 வண்டிக்கும் பெட்ரோல் செலவு 2 மடங்கு ஆகும்னு சொன்னதும் மகேஷும் சரின்னு சொல்லியிருக்காரு. அதிகாலை 6 மணிக்கு எழுந்து அவங்களோட ட்ரிப்புக்கு தேவையான லக்கேஜ் பேக்லாம் எடுத்துக்கிட்டு வினோத்தோட பல்சர் பைக்கில் எம்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே எம்டி வீட்டு வாசல்ல பொள்ளாச்சிக்கு போகிறதுக்காக 2 பஸ்ஸு தயாராக இருந்துச்சு. இவங்க கம்பெனியில் வேலை செய்கிற கொலீக்ஸ்லாம் அந்த பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. இவங்க 2 வீலரை வெளியே பார்க் பண்ணிட்டு எம்டி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. எம்டி இவங்களை பார்த்ததும், எதுக்குடா 2 வீலர் எடுத்துகிட்டு வந்தீங்க, பஸ்ஸு ஃப்ரீயாக தான் இருக்குது, பஸ்ஸிலே போகலாம்லன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வினோத் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சார், மேரேஜ் முடிஞ்சதும் நாங்கள் 2 பேரும் எங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், அதுக்காகத்தான் 2 வீலர் எடுத்துகிட்டு வந்தோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எம்டி, சரிடா சேஃபாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி மண்டபத்தோட லொக்கேஷன் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. எம்டி அந்த மாதிரி சொன்னதும் வினோத்தும் மகேஷும் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு போயிருக்காங்க. பொள்ளாச்சியில் எம்டி மகனோட கல்யாணம் தடபடலாம் நடந்திருக்கு. இவங்க 2 பேரும் மேரேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மதிய சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு எம்டி கிட்ட சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. பொள்ளாச்சியில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க்ல அவங்களோட பைக் டேங்கை ஃபில் பண்ணிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கிராசரி ஷாப்பில் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, நூடுல்ஸ் பாக்கெட் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பொள்ளாச்சி டு வால்பாறை போகிற ரோட்டில் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி அந்த ரோட்டில் அவங்க ட்ராவல் பண்ணும்போது கிளைமேட் வேற லெவலில் இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரியா ஒரு 20 நிமிஷத்துல ஆழியார் டேம் வந்திருக்கு. அங்க பைக்கை ஓரமா நிப்பாட்டிட்டு அங்க இருக்கிற நீர் தேக்கத்தை பார்த்ததும் இவங்க பயங்கர குஷி ஆயிடுறாங்க. ஆல்ரெடி அங்க குளிச்சுக்கிட்டு இருந்த டூரிஸ்டர்ஸோட சேர்ந்து இவங்களும் ஜாலியா குதிச்சு ஆட்டம் போட்டிருக்காங்க. அப்படி அந்த டேம்ல குளிச்ச அனுபவம் அவங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவமா இருந்திருக்கு. அப்படி குளிச்சு முடிச்சுட்டு ஆப்போசிட்ல இருந்த ஒரு டீ கடையில 2 பேரும் போய் ஸ்ட்ராங்கா டீ சாப்பிட்டுட்டு அங்க இருந்து மறுபடியும் கிளம்புறாங்க. கொஞ்ச தூரம் தாண்டதும் மங்கி ஃபால்ஸ் வந்திருக்கு. ஆனா இப்பதான் குளிச்சோன்றதுனால அந்த அருவியோட அழகை மட்டும் ரசிச்சிருக்காங்க. இப்போ நேரம் சாயங்காலம் 5 மணியை நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. மறுபடியும் அவங்க பயணத்தை தொடர்றாங்க. பசுமையான மரங்கள், பறவைகளின் சத்தம், அந்த காற்றின் குளிர்ச்சி, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு புதுவித அனுபவமா இருந்துச்சு. அப்படி யாரும் இல்லாத ரோட்ல இவங்க 2 பேர் மட்டும் இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஜாலியா ரைடு பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ மகேஷ் வினோத்துக்கிட்ட, என்ன மச்சான் அப்படியே வால்பாறைக்கே போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கியான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வினோத், இல்லடா மச்சான், இன்னும் 2 கிலோமீட்டர்ல அட்டக்கட்டி ஃபாரஸ்ட்னு ஒரு ஃபாரஸ்ட் ஒன்று வரும், அந்த ஃபாரஸ்ட்ல தான் நாம இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ண போறோம்னு சொல்லியிருக்காரு. சரியா வினோத் சொன்னது மாதிரி 2 கிலோமீட்டர் தாண்டதும் அட்டக்கட்டி ஃபாரஸ்ட்னு ஒரு பெரிய போர்டு ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த போர்டுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு பாதையும் போயிருக்கு. இவங்க 2 வீலரை அந்த பாதையில விட்டுருக்காங்க. அந்த பாதையில ரோடு ரொம்பவே மோசமா இருந்திருக்கு. குண்டும் குழியும் பாறையுமா இருந்திருக்கு. இப்போ வினோத் என்ன சொல்றாருன்னா, டேய் வண்டியை இங்கனக்குள்ளே ஓரமா நிறுத்திட்டு நடந்து போலாண்டா, அதுதான் நமக்கு சேஃப்னு சொல்லிட்டு வண்டியை போர்க் லாக் போட்டு லாக் பண்ணிட்டு அந்த காட்டுக்குள்ள நடந்து போறாங்க. அங்க அவங்க பார்த்த நேச்சர் வியூஸ் செம்ம அட்வென்ச்சரா இருந்திருக்கு. மிகப்பெரிய மரங்கள், காத்துல யூக்கலிப்டஸ் மரத்தோட வாசனை, அந்த வாசனையே அவங்களுக்கு புத்துணர்ச்சி தர்ற மாதிரி இருந்திருக்கு. இவங்க உள்ள போக போக காடு ரொம்பவே டென்ஸா இருக்கிறத உணர்ந்திருக்காங்க. மேலும் பனி அந்த நேரத்திலே படர்ந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்ததும் மகேஷ் என்ன சொல்றாருன்னா, டே வினோத், இங்கே தங்கலாம்டா, இதுக்கு மேல உள்ள போறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது வனவிலங்குகள் வந்தா கூட அந்த இடத்துல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதனால இங்கே தங்கலாண்டான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வினோத் என்ன சொல்றாருன்னா, டேய் கீழே தரைய பாடுறா, குண்டும் குழியுமா இருக்கு, இந்த இடத்துல எப்படா டென்ட் போட முடியும், சமதளமான இடத்துல தான்டா டென்ட் போட முடியும், வா உள்ள போய் இன்னும் பார்க்கலான்னு சொல்லிட்டு மகேஷை கூட்டிட்டு போயிருக்காரு. அப்படி அவங்க உள்ள போய்கிட்டு இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு சமதளமான இடம் வந்திருக்கு. அந்த இடத்துல மரங்களே இல்லாம சின்ன சின்ன செடி கொடிகள் தான் முளைச்சிருந்துச்சு. அந்த இடத்த பார்த்ததும் இதுதான்டா நான் எதிர்பார்த்த இடம்னு சொல்லிட்டு 2 பேரும் பேகை கொண்டு போய் ஒரு மரத்தடியில வச்சிருக்காங்க. அந்த தரையில இருந்த புல் பூண்டுகள் எல்லாம் புடுங்கி சுத்தம் செஞ்சுட்டு அந்த இடத்துல டென்ட் அமைக்கிறாங்க. இப்போ இருட்ட ஆரம்பிச்சிருக்கு. குளிர் வேற பயங்கரமா அடிச்சிருக்கு. வாடா ஃபயர் கேம்ப் போடுறதுக்கு மரக்கட்டைகளை எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அவர் பேக்ல வச்சிருந்த கத்தியை எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்படி அவங்க அந்த காட்டுக்குள்ள போய் ஒரு காய்ந்த மரத்தை வெட்டுறாங்க.
அப்படி அவங்க மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சூறாவளி காத்து மாதிரி அடிச்சிருக்கு. இவங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இது வரைக்கும் அமைதியா இருந்த காடு இப்ப சூறாவளியா அடிக்குதேன்னு பயந்து போய் நின்று இருந்திருக்காங்க. ஒரு வழியா மரக்கட்டைகளை எல்லாம் வெட்டிட்டு டென்ட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த மரக்கட்டைகளை டென்ட்டோட வாசல்ல போட்டு தீ மூட்டுறாங்க. அப்படி தீ மூட்டினதுக்கு அப்புறம் இவங்க ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கிட்டு அந்த நெருப்புல குளிர் காயிறாங்க. அந்த நெருப்புலே இவங்க கொண்டு வந்த நூடுல்ஸையும் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. இப்போ நெருப்பை அணைச்சிட்டு அந்த டென்ட்டுக்குள்ள போய் 2 பேரும் படுத்திருக்காங்க. அப்படி அவங்க டென்ட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நரி ஒன்று ஊளையிற சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போன மகேஷ், டேய் காட்டுக்குள்ள ஏதோ நரி ஒன்று ஊளையிடுதுரா, என்னடா பண்ணலாம், டென்ட் பக்கம் எதுவும் வந்துருமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வினோத் என்ன சொல்றாருன்னா, டேய் நம்ம டென்ட் ஸ்ட்ராங்கான டென்ட்டுடா, சிங்கம் புலியே வந்தா கூட ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இந்த பகுதியில் யானைகள் இருக்கிற மாதிரி தெரியல, அதனால நம்ம பயப்பட வேண்டியது இல்லடா, நிம்மதியா தூங்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கிறதுக்காகத்தாண்டா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த எமர்ஜென்சி லைட்டை ஆஃப் பண்ணிட்டு டிராவல் பண்ண டயர்ட்ல 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியில மழை தூறிக்கிட்டு இருக்கு. டென்ட்டுக்குள்ள அந்த மழை பெய்யுற சத்தம் புணு புணுன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ இடி மின்னலோட மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு மகேஷ் முழிச்சிருக்காரு. இவங்க டென்ட்டுக்கு மேல மழை பெய்யுற சத்தம் இப்போ அதிகமாவே கேட்டிருக்கு. மழை பெருசா பெய்யுதுன்னு நினைச்சிருக்காங்க. அந்த நேரத்துல டென்ட் மேல ஏதோ ஒரு வெளிச்சம் பயங்கரமா பட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த வெளிச்சத்தை பார்த்த மகேஷ் எழுந்து உக்காந்துருக்காரு. இவ்வளோ வெளிச்சமா இது வரைக்கும் பார்த்தது இல்லையே, அது என்ன வெளிச்சம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அது என்ன வெளிச்சம்ட்டு மெதுவா டென்ட்டோட ஜிப்பை ஓபன் பண்ணி பார்த்துருக்காரு. வெளியே எதுவுமே இல்லாம இருந்திருக்கு. சரி, மின்னல் வெளிச்சம்தான் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும்னு அவரை சமாதானப்படுத்திக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. பக்கத்துல வினோத் புரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்திருக்காரு. மகேஷ் கண்ணை மூடி தூங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப டென்ட்டுக்கு வெளியே யாரோ சரச்சரன்னு நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்டதும் மகேஷுக்கு அள்ளு விட்டுருது. உடனே பயத்துல வினோத்தை கிள்ளி எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அப்போ வினோத் தூக்கத்துல மகேஷோட கையை தட்டி விட்டு தொல்லை பண்ணாதரான்னு சொல்லியிருக்காரு. இப்போ நடந்து வர்ற அந்த சத்தம் சரியா அவங்க டென்ட்டுக்கு பக்கத்துல வந்து அப்படியே நின்றுருக்கு. அந்த சத்தம் வந்து அந்த இடத்துல நின்னதும் டென்ட்டுக்குள்ள பயங்கரமான நாத்தம் அடிச்சிருக்கு. அந்த நாத்தம் குடலையே புரட்டிட்டு வர்ற மாதிரி இருந்திருக்கு. இப்போ மகேஷ் தூங்குற மாதிரி கண்ணை அறகுறையா மூடிக்கிட்டே என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. டென்ட்டை சுத்திலும் யாரோ நடக்கிற மாதிரி காஞ்ச சருகுல சரக் சரக்குன்னு சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கூர்ந்து கவனிச்சிருக்காரு. ஏதாவது வனவிலங்குகள் டென்ட்டை சுத்தி வருதான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்துல மகேஷுக்கு யூரின் அர்ஜென்ட்டா இருந்திருக்கு. உடனே வினோத்தை எழுப்பியிருக்காரு. டே மச்சான் வாடா, யூரின் அர்ஜென்ட்டா இருக்கு, போயிட்டு வந்துடலாம்னு கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு வினோத், டேய் இங்கனக்குள்ள தானடா, போயிட்டு வாடா, எனக்கு உடம்புலாம் ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்குடான்னு சொல்லியிருக்காரு. மகேஷும் கையில டார்ச் எடுத்துக்கிட்டு ஒரு மரத்தடிக்கிட்ட போய் மரத்தை ஒரு கையில பிடிச்சுக்கிட்டே ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு. அப்படி அந்த மரத்துல வச்சிருந்த கையில ஏதோ சூடான திரவம் படுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. டக்குன்னு கையை எடுத்து பார்த்துருக்காரு. கையில ஃபுல்லா பிளட்டா இருந்திருக்கு. அந்த பிளட்டு அந்த மரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு. உடனே டார்ச் அடிச்சு மரத்துக்கு மேல பார்த்துருக்காரு. அந்த காட்சியை பார்த்த மகேஷுக்கு அள்ளு விட்டுருது. மரத்து மேல ஒரு கிளையில கருப்பா ஒரு பெண் உருவம் உட்காந்துருக்கு. அதை பார்க்கறதுக்கு தலைவிரி கோலத்தோட ரொம்ப அகோரமா இருந்திருக்கு. மகேஷ் அது மேல டார்ச் அடிச்சதும் அந்த காடே அதற அளவுக்கு பயங்கரமா சிரிச்சிருக்கு. அது அப்படி சிரிச்சதும் மகேஷுக்கு ஈரக்கொலையே நடுங்கிருச்சு. அலறி அடிச்சுக்கிட்டு டென்ட்டுக்குள்ள வந்துடுறாரு. டென்ட்டுக்குள்ள வந்து வினோத்தை எழுப்புறாரு. மகேஷ் இந்த மாதிரி எழுப்புனதும் வினோத், என்னடாச்சு, எதுக்குடா இவ்வளோ பதட்டமா எழுப்புறேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மகேஷ், டே மச்சான் மரத்து மேல ஒரு பெண் உருவம் உட்காந்துருக்குடா, அது பார்க்கறதுக்கு பேய் மாதிரி இருந்துச்சுடா, என்னைய பார்த்து பயங்கரமா சிரிச்சுச்சுடான்னு சொல்லியிருக்காரு. மகேஷ் இந்த மாதிரி சொன்னதும் வினோத்துக்கே ஒரு நிமிஷம் பயமா இருந்திருக்கு. இருந்தாலும் பயத்தை வெளியே காட்டிக்காம மரத்து மேல பெண் உருவமா, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா, ஏதாவது பறவையை பார்த்து பெண்ணுன்னு நினைச்சிருப்பேன்னு சொல்லியிருக்காரு. உடனே வினோத், வாடா மகேஷ் போய் பார்த்துட்டு வரலாம் வெளியேன்னு கூப்பிட்டுருக்காரு. வினோத் அந்த மாதிரி கூப்பிட்டதும் மகேஷ் நான் வெளியே வரலன்னு மறுத்துறாரு. நான் சொன்னதில் உனக்கு நம்பிக்கை இல்லைனா இந்த பாரு என் கையை, அந்த மரத்தை தொட்டேன், என் கை பூரா இன்னும் அந்த ரத்தக்கரை கூட போகலைன்னு காமிச்சிருக்காரு.
என்னைய கூப்பிடாதடா, வெளியே பேய் இருக்குடா, அதை நான் என் கண்ணால பார்த்தேன்டான்னு சொல்லியிருக்காரு. சரிடா, எதுனாலும் காலையில பார்த்துக்கலாம், இப்ப பேசாம தூங்குடான்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. வினோத் எப்பவும் போல தூங்க ஆரம்பிச்சிடறாரு. ஆனா மகேஷுக்கு அந்த உருவத்தை பார்த்ததுல இருந்து தூக்கமே வராம இருந்திருக்கு. நள்ளிரவு 2 மணி இருக்கும். அந்த டென்ட்டுக்கு பக்கத்துல கொலுசு சத்தம் பயங்கரமா கேட்டிருக்கு. அந்த சத்தம் டென்ட்டை யாரோ சுத்தி சுத்தி ஓடுற மாதிரி கேட்டிருக்கு. இப்போ டென்ட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு சரக் சரக்குன்னு சொரன்ற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட மகேஷ் வேகமா வினோத்தை எழுப்புறாரு. டே மச்சான், டென்ட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குதுறான்னு. வினோத்தும் எழுந்து உட்காந்துருக்காரு. அப்போ வெளியே ஒரு பெண்ணோட மரண ஓலம் கேட்டிருக்கு. அந்த சத்தம் மிருகத்தோட சத்தம் மாதிரியும் தெரியல, மனிதர்களோட சத்தம் மாதிரியும் தெரியல. ஏதோ வினோதமா அலறல் சத்தம் மாதிரி கேட்டிருக்கு. இப்போ 2 பேத்துக்கும் பயம் தொத்திக்குது. என்னடா மாப்பிள்ள சத்தம் இதுன்னு வினோத் கேட்டிருக்காரு. மகேஷ் என்ன சொல்றாருன்னா, மாப்பிள்ள நான் தானே சொன்னேன், இந்த காட்டுல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு நான் சொன்னப்ப நம்பலையில, இப்ப நம்புறியான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வினோத் என்ன சொல்றாருன்னா, டேய் வெளியே போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மகேஷ் என்ன சொல்றாருன்னா, ஐயோ அது என்னன்னே தெரியல, காலையில விடிஞ்சதும் டென்ட்டை பிரிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம், எனக்கு இந்த அட்வென்ச்சரும் வேணாம் ட்ரக்கிங்கும் வேணான்னு சொல்லியிருக்காரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு மழை பெருசா பெய்ய ஆரம்பிக்குது. இவங்க டென்ட்டுக்கு அடியில தண்ணி தேங்க ஆரம்பிக்குது. பெட்ஷீட்டு திங்ஸு எல்லாத்தையும் ஹேங்கர்ல தொங்க விட்டுட்டு 2 பேரும் குத்த வச்சு உட்காந்துருக்காங்க. இப்போ வெளியே ஒரு பெண் குரல் அணத்திக்கிட்டே இருக்க மாதிரி கேட்டிருக்கு. உடனே இவங்க 2 பேரும் பயத்தோட உச்சத்துக்கே போயிருக்காங்க. மகேஷ் கந்தசஷ்டி கவசத்தோட பாடலை உச்சரிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு பெண் குரல் ஆங்காரமா கேட்டிருக்கு. டேய் இந்த இடத்த விட்டு ஓடுங்கடான்னு கத்தி இருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட இவங்க 2 பேத்துக்கும் அந்த கொற்ற மலையிலையும் குளிர்லையும் வேர்த்து நடுங்கி இருக்காங்க. மகேஷ் வினோத்துக்கிட்ட டே மாப்பிள்ள வெளியே ஓடிடலாமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வினோத் பகல்ல இந்த பகுதியில் பாதை தெரியாது, இரவு நேரத்தில் சுத்தமாக சாத்தியமே இல்லடான்னு சொல்லியிருக்காரு. என்ன நடந்தாலும் விடிகிற வரைக்கும் டென்ட்டுக்குள்ளே தான் இருந்தாகணும், வேற வழியே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பெண் குரல் இவங்க டென்ட்டுக்கு பக்கத்துல மிக நெருக்கமா கேக்குது. இது என்னோட இடம், எதுக்குடா இங்க வந்தீங்க, போங்கடா வெளியேன்னு கத்தியிருக்கு. இப்போ அந்த டென்ட் யாரோ பிடிச்சு குலுக்குன மாதிரி பயங்கரமா ஆடி இருக்கு. அப்படி அந்த டென்ட் குலுங்குனதுல பயந்து போய் டென்ட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அவங்க டென்ட்டுக்கு முன்னாடி அந்த மரத்து மேல இருந்த அதே பெண் உருவம் மிக கொடூரமான முகத்தோட இவங்க 2 பேத்தையும் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த உருவத்தை பார்த்து பயந்து போன மகேஷ் வீச்சுன்னு கத்திக்கிட்டு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு சைட்ல ஓடி இருக்காரு. அப்படி மகேஷ் கத்துனதுல அந்த மரத்துல இருந்த பறவைகளும் ஆந்தைகளும் பயங்கரமா அலறி இருக்கு. இவங்க 2 பேரும் அந்த காட்டுக்குள்ள கண்ணுல தெரிஞ்ச பக்கம்லாம் ஓடி இருக்காங்க. அந்த பெண் பயங்கரமா அலறிக்கிட்டே இவங்களை விடாம விரட்டிக்கிட்டே வந்திருக்கு. அந்த பெண் அணிந்திருந்த கொலுசு சத்தம் அந்த காடே எதிரொலிச்சிருக்கு. வினோத் மகேஷ் கிட்ட டேய் பின்னாடியே வாடா, எப்படியாவது தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஓட்டமா ஓடி இருந்திருக்காங்க. இப்போ அந்த கொலுசு சத்தமும் அந்த பெண்ணோட அலறல் சத்தமும் சுத்தமா நின்றுது. அப்படி அந்த சத்தம் நின்னதும் வினோத் பின்னாடி திரும்பி பார்த்திருக்காரு. பின்னாடி மகேஷை காணோம். ஐயோ இவன் எங்க போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு டார்ச் எடுத்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அடிச்சு பார்த்திருக்காரு. மகேஷ் எங்க போனார்னே தெரியல. அந்த காடே பயங்கர நிசப்தமா இருந்திருக்கு. இப்போ வினோத் என்ன நினைக்கிறார்னா, இப்படியே மெயின் ரோட்டுக்கு போய் வண்டி கிட்ட போயிடலாமா இல்ல மகேஷை தேடி போகலாமான்ற சந்தேகத்தோட நிக்கிறாரு. அந்த நேரத்துல காட்டுக்குள்ள மகேஷோட குரல் கேட்டிருக்கு. அது அம்மான்னு அலற மாதிரி கேட்டிருக்கு. மகேஷோட குரலை கேட்டதும் வினோத் அந்த திசையில டார்ச் அடிச்சு தேடி பார்த்திருக்காரு. ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே தென்படல. இப்போ பயத்தோட கொஞ்சம் கொஞ்சமா உள்ள மூவ் ஆகி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல வினோத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான வெளிச்சம் ஏற்பட்டிருக்கு. காய்ந்த சருகுகள்ல யாரோ சரச்சரன்னு நடந்து வர்ற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அதை பார்த்து வினோத் பயந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த நேரத்துல ஒரு ஆண் குரல் கேட்டிருக்கு. வினோத் டார்ச் அடிச்சு யாருன்னு பார்த்திருக்காரு. கவர்மெண்ட் யூனிஃபார்ம் போட்ட 3 பேரு அந்த காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க யார் யாருன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சரும் கார்ட்ஸ் 2 பேரும் கூட வந்திருக்காங்க. பறவைகளோட அலறல் சத்தம் அங்க செக் போஸ்ட் வரைக்கும் கேட்டப்பவே நினைச்சேன் உள்ள எவனோ இருக்கான்னு. அதனாலதான் இப்போ ரைடுக்கு வந்தோம்னு சொல்லியிருக்காங்க. வினோத்தை பார்த்து யார்ரா நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற, பன்னி வேட்டைக்கு வந்தியான்னு கேட்டிருக்காரு.
நைட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ள வர்றதுக்கு அலௌடு இல்லைன்னு தெரிஞ்சும் எதுக்குடா உள்ள வர்றீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர்கிட்ட வினோத், சார் நானும் என்னோட நண்பனும் ஒரு அட்வென்ச்சருக்காக இந்த ஃபாரஸ்ட்ல வந்து நைட் கேம்ப் போட்டு தங்கியிருந்தோம். இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு எங்களுக்கு தெரியாது சார்னு சொல்லியிருக்காரு. இந்த காட்டுக்குள்ள எங்களை ஒரு உருவம் விரட்டிக்கிட்டு வந்துச்சு. பின்னாடி வந்த என் நண்பனை காணோம். அதுகிட்ட இருந்து எப்படியாவது என் நண்பனை காப்பாத்தி கொடுங்க சார்னு கேட்டிருக்காரு. உடனே ரேஞ்சர் அந்த காட்ஸை பார்த்து, இது அந்த ராக்காயியோட வேலையா தான் இருக்கும். உன்னோட நண்பன் போய் எவ்வளவு நேரம்டா ஆச்சுன்னு கேட்டிருக்காரு. இப்பதான் சார், நீங்க வர்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சார் அவன் குரல் கேட்டுச்சுன்னு சொன்னதும் ரேஞ்சரும் காட்ஸும் வேகமா டார்ச்சை அடிச்சுக்கிட்டே அந்த காட்டுக்குள்ள போய் பார்த்துருக்காங்க. ஒரு பள்ளத்துக்குள்ள மகேஷோட முனங்கல் சத்தம் கேட்டிருக்கு. வேகமா 2 காட்ஸ் உள்ள இறங்கி மகேஷை தூக்கி இருக்காங்க. மகேஷோட உடல் முழுவதும் இரத்த காயங்களா இருந்திருக்கு. யாரோ நெகத்தால கீர்ன மாதிரி முகம், கழுத்து பகுதி பூரா காயமா இருந்திருக்கு. மகேஷால நிக்க கூட முடியாத அளவுக்கு மயக்கத்துல இருந்திருக்காரு. அந்த காட்ஸ்ல ஒருத்தர் மகேஷை தோல்ல தூக்கி போட்டு வெளியே வந்திருக்காரு. மகேஷ் அந்த மாதிரி தூக்கிட்டு வர்றதை பார்த்த வினோத் கதறி அழுதுருக்காரு. கண்ணை முழிச்சு பாடுறா டேய், கண்ணை முழிச்சு பாடுறான்னு கன்னத்துல தட்டி இருக்காரு. அப்போ ரேஞ்சர் என்ன சொல்றாருன்னா, டேய் பதட்டப்படாத, உன் நண்பனுக்கு உயிர் இருக்கு, ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணா அவன் பொழைச்சுக்குவான்னு சொல்லியிருக்காரு. முதல்ல இந்த இடத்த விட்டு மெயின் ரோட்டுக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நடந்து மெயின் ரோட்டுக்கு வர்றாங்க. என்ட்ரன்ஸ்ல இவங்க பைக் நின்றுருக்கு. அந்த பைக்குக்கு பக்கத்திலே ஃபாரஸ்ட் ஜீப் ஒன்று நின்றுருக்கு. அந்த ஜீப்ல பின்னாடி மகேஷை படுக்க வச்சுட்டு எல்லாரும் வனச்சரக அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. அந்த ஆபீஸ்க்கு வந்ததும் மகேஷுக்கு குடிக்க தண்ணி கொடுத்துருக்காங்க, காயங்களுக்கு மருந்து போட்டிருக்காங்க. இப்போ மகேஷ் கண்ணு முழிச்சதும் ரேஞ்சர் என்னடா நடந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. அப்போ மகேஷ் என்ன சொல்றாருன்னா, நானும் என்னோட நண்பனும் அந்த உருவத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு ஓடி வந்துகிட்டு இருந்தோம். ஏதோ ஒன்று என்னை அந்த குழியில பிடிச்சு தள்ளி விட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த குழியில தள்ளி விட்டு ஏதோ ஒன்று என் மேலே உட்காந்து கழுத்தை நெரிச்சது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. இவ்வளோ காயம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காரு. உடனே ரேஞ்சர் என்ன சொல்றாருன்னா, பரவாயில்லடா, உனக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி. போன வருஷம் பன்னி வேட்டைக்கு வந்த ஒருத்தன் இதே பள்ளத்தில் உனக்கு இருக்கிற மாதிரி இதே காயங்களோட அவன் இறந்து கிடந்தான். அது அந்த ராக்காயியோட வேலை. இந்த காட்டில் ஒரு காலத்தில் ஆதிவாசி மக்கள் குடியிருந்தாங்க. இந்த ராக்காயிக்கு மூலிகை வைத்தியம் தெரியும். காட்டில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி வைத்தியம் பார்க்குற பொண்ணு. அந்த பொண்ணு இந்த கிராமத்து மக்கள் வனதேவதைன்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த சூழ்நிலையில தான் செல்வந்தர் ஒருத்தர் காட்டில் இருந்த தேக்கு மரங்களை வெட்டி விற்கிறதுக்கு திட்டம் போட்டிருந்தாரு. அந்த திட்டத்தை எதிர்த்து ராக்காயி கிராமத்து மக்களை திரட்டி காட்டை அழிக்க விடாம போராடி இருக்காங்க. இவ தான் எல்லாரையும் தூண்டி விடுறான்னு ஒரு நாள் இரவு ராக்காயியோட வீட்டை வெளிப்பக்கமா பூட்டிட்டு அவ குடிசைக்கு தீ வச்சு விட்டுறாங்க. அந்த தீ விபத்துல ராக்காயியும் ராக்காயோட அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அந்த நிகழ்வுக்கு பிறகு ராக்காயி அந்த செல்வந்தரையும் பழி வாங்கிட்டா. அதற்கு பிறகு அவளோட ஆன்மா அந்த காட்டுக்குள்ளே உலாவுவதாக சொல்றாங்க. மேலும் யாராவது அந்த காட்டுல மரங்களை வெட்டினாலோ காட்டுல தீ மூட்டினாலோ ராக்காயிக்கு பயங்கர கோபம் வந்துடும். ராக்காயியோட கோபத்துக்கு ஆளாகி அவங்கள பழி தீர்த்துருவான்னு சொல்லப்படுது. ரேஞ்சர் இந்த மாதிரி சொன்னதும் வினோத் என்ன சொல்றாருன்னா, ஆமா சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான், எங்களுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. அங்க இருந்த மரக்குச்சிகளை உடைச்சு நாங்க தீ பத்த வச்சோம். அதற்கு பிறகுதான் எங்களுக்கு இந்த மாதிரி அமானுஷ்ய நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி சொன்னதும் ரேஞ்சருக்கு பயங்கர சாக்கு. என்னது, காட்டுக்குள்ள தீ மூட்டினீங்களா? இதுக்கு மேல உங்களை ராக்காயி மலையிலேருந்து இறங்க விட மாட்டா. இந்த மாதிரி நீங்க பண்ணுனனால ராக்காயி உங்களை சும்மா விட மாட்டா, உங்க கூடயே பின்தொடர்ந்து வருவா. ரேஞ்சர் இந்த மாதிரி சொன்னதும் வினோத் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாரு. என்ன சார், இதுட்ட இருந்து நாங்க தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ரேஞ்சர் என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்சதும் உங்க டென்ட் எல்லாம் பிரிக்கிறதுக்கு போகும்ல, அந்த நேரத்துல 2 மரக்கன்றுகளை அந்த காட்டுக்குள்ள நட்டுட்டு ராக்காயியை விழுந்து வணங்கிக்கிங்க. அப்படி நீங்க ராக்காயியை வணங்கிட்டீங்கன்னா அவளோட கோபம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் விடிகிற வரைக்கும் அந்த ஆஃபீஸ்லேயே தங்கியிருக்காங்க. பொழுது விடிஞ்சதும் வினோத்தையும் மகேஷையும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்களோட டென்ட் எல்லாம் பிரிச்சுட்டு 2 மரக்கன்றுகளை அந்த இடத்துல நட்டிருக்காங்க. ராக்காயியை அந்த இடத்துல மண்டி போட்டு வணங்கியிருக்காங்க. நாங்கள் ஏதாவது தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சுக்கமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. அப்படி வெளியே வந்தவங்க அவங்களோட பைக்கை எடுத்துக்கிட்டு ரேஞ்சர்கிட்டையும் கார்ட்ஸ்கிட்டையும் சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு அவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷ்ய நிகழ்வும் நடக்கலைன்னு சொல்லியிருக்காங்க.
இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோடு வந்து சந்திக்கிறேன். பாய்.